மட்டன் சூப் நல்லா ஸ்பைசியாக இருக்கணும், ஹோட்டல் டேஸ்ட்டில் இருக்கணும், அதே சமயம் வீட்டில் இருக்க பேசிக் இன்க்ரீடியன்ஸை மட்டும் வச்சு தான் செய்யணும் அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். வெல்கம் டு சன்விகா சமையலறை. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். சூப் பண்ணுறதுக்கு ஃப்ரெஷ்ஷான ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1/2 டேபிள் ஸ்பூன் தனியா சேர்த்துக்கலாம். அதே அளவு 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். எல்லாமே 1 by 1 நல்லா பொரிஞ்சதும் அடுத்தடுத்த இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 2 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கலாம். 1 பச்சை மிளகாய். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுங்க. மசாலா நல்லா வறுபட்டு நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் ஒரு சின்ன கைப்பிடி அளவு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை. எல்லாத்தையும் சேர்த்து மறுபடியும் நல்லா வதக்கி விடுங்க. கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்குனீங்கன்னா போதும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மசாலாவை நல்லா ஆற வச்சுக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா ஆறினதும் இந்த மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த பேஸ்ட்டை அரைச்சி எடுக்கும் போதே நல்ல வாசனை கமகமன்னு இருக்கும். இப்போ சூப் பண்ணுறதுக்கு ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் 300 கிராம் க்ளீன் பண்ணி எடுத்துருக்க மட்டன் சேர்க்குறேன். நீங்கள் எவ்வளோ சூப் பண்ண போகிறீங்களோ அதுக்கான அளவு எல்லாத்தையும் ரேஷியோலாம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து கறியை ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா இந்த எண்ணெயிலே வதக்கி விடுங்க. இப்போ 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து 1 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுங்க. நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை இப்போ சேர்க்கலைன்னா வெங்காயம் தக்காளி வதக்கும் போதே இஞ்சி பூண்டை தனியாக சேர்த்து வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ கறி வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா பேஸ்ட்டை உள்ளே சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். தண்ணி இந்த ஸ்டேஜில் அதிகமாக சேர்க்க வேண்டாம். கறி மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து மூடி போட்டு 3லேருந்து 4 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இந்த மட்டனில் நான் எல்லா விதமாகவும் கலந்து எடுத்துருக்கேன். உங்களுக்கு போன் மட்டும் வேணும்னா நீங்கள் அது மட்டும் சேர்த்து கூட இதே மாதிரி ட்ரை பண்ணலாம். இப்போ ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதும் ஓப்பன் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். சூப்போட கன்சிஸ்டன்சி உங்களுக்கு எப்படி இருக்கணுமோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் 2 கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொதிக்க விடுங்க. சூப் நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் 1 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் தூள் சேர்த்துக்கலாம். பொடியாக நறுக்கின கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடலாம். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்பைசியாக வேணும்னா இன்னும் கூட கொஞ்சம் பெப்பர் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதித்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான ஸ்பைசி அண்ட் டேஸ்டி ஹோட்டல் ஸ்டைல் மட்டன் சூப் ரெடி. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையிலே நம்ம ஸ்ட்ரீட் ஸ்டைலில் சாப்பிட்ற மாதிரி ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கோல்டு காஃப்லாம் இருக்குன்னா மஸ்ட்டு ட்ரை ரெசிபின்னு சொல்லலாம். சூப் சர்வ் பண்ணும்போது கொஞ்சமாக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு சர்வ் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு இம்யூனிட்டி பூஸ்டர் அண்ட் ஹெல்த்தியாகவும் இருக்கும். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பேசிக் பொருட்களை வச்சு இந்த ரெசிபியை சிம்பிள் அண்ட் ஈஸியாக நீங்களும் செஞ்சிடலாம். இதே மாதிரி ஹெல்த்தி அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ்லாம் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறக்காதீங்க. கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள்.